கேள்வி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு எப்படி பதில் சொல்றது? பதிலே இல்லையே! அப்படிங்கிற மாரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பைபிள் வந்து சொல்லாத ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதும்பாங்க. நான் அப்படி 100% அத நம்புறேன். அப்படியே. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினியரிங்லாம் படிக்கும்போது பசங்களுக்கு தெரியும். சி பிளஸ் பிளஸ் பைபிள்னு ஒரு புக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோகிராமிங்ல சி பிளஸ் பிளஸ் பைபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புக்ல சி பிளஸ் பிளஸ பத்தி எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அததான் பைபிள்ன்ற ஒரு ஆக்ரோனிம்ல அவங்க சொல்லுவாங்க. பைபிள்ல வந்து இன்னைக்கு நடக்கிற சம்பவம் வரைக்கும், உங்களோட மினிஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபஸிஸ எக்ஸ்பிளைன் பண்றது உங்களோட பிரைமரி மினிஸ்ட்ரியா பண்றீங்க. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்த வரைக்கும், பைபிள்ல வந்து ஒரு சின்ன சான்றாவது இல்லாத ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. 100%. ஆனா பைபிள் வந்து ஒரு சின்ன க்ளூ கூட சொல்லாத ஒரு கொஸ்டின் இருக்கு பைபிள்ல. ஆ, ஓகே. அதாவது புதிய ஏற்பாடோட மைய வசனம் அப்படின்னு கேட்கும்போது யூசுவலா நெறைய பேர் சொல்லுவாங்க. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம நெறைய இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் அப்படின்லாம் நெறைய இடத்துல இருக்கு. ஏன் அன்பு கூர்ந்தாரு? அப்படிங்கிறது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% பதில் கூட பைபிள்ல எங்கேயுமே இருக்காது. கடவுள் ஏன் மனுஷனை நேசிச்சார்? அன்பு கூர்ந்தார். இவ்வளவு ஆ தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, அவரையும் குடுத்து, அவர சாக குடுத்து மீட்கிற அளவுக்கு நம்மள நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆமா, அதான நீங்க கேட்கிறீங்க? ஆமா. அமேசிங் கொஸ்டின், அமேசிங் கொஸ்டின். இதுக்கு பதில் எப்படி சொல்றதுன்னு பதில் எதுவும் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? நீங்க தான் உங்களுடைய ஏரியா அது. ஏன்னா நான் என்ன வச்சு தான் நான் சொல்வேன். ஒய் காட் லவ்ட் மீ? ஏன் காட் என்ன நேசிச்சாரு? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, அந்த ரீசன் கிடைக்காதது தான் காட் என்ன நேசிக்கிறார்ன்றதுக்கான ஒரு அஸ்திவாரமா இருக்கு. நான் ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டா, அந்த நேசத்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஒரு இது வந்துருது. ஒரு ஒரு தேவையோ ஏதோ ஒண்ணு வந்துருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அ அம்மா என் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. நான் அவங்க மேல அன்பா இருக்கேன். அப்போ என் அன்புக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க என் மேல அன்பா இருந்தாங்கன்றதுனால. இப்போ ஒரு பெண்ணை நேசிக்கிறதாவும் இருந்தாலும், அவங்க அழகா இருக்காங்க. ஒரு ஆண நேசிக்கிறதுனா ஒரு மேன்லியா இருக்காரு. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். நேசம் அப்படின்னு வரத்துக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? நான் ஆண்டவர அடிக்கடி கேட்கிற, நான் யோசிக்கிற ஒரு விஷயம். எதனால என்ன நேசிச்சீங்க? அப்படி என்ன இருக்கு? நேசிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் ஒண்ணாவது இருக்கணும்ல. எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இன்னொருத்தரையோ, எதையோ தாஜ்மஹால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அழகுன்னு ஒண்ணு அதுல இருக்கு. அதனால எனக்கு அது பிடிக்குதுன்னு ஒரு ரீசன் இருக்குல்ல. அப்போ காடுக்கு ஏன் என்ன பிடிக்குது? எனக்கு காட பிடிக்கிறதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ரீசன் இருக்கு எனக்கு. பட் காடுக்கு ஏன் என்ன பிடிக்குது? நான் என் ஃப்ரெண்ட்ஸ கம்பேர் பண்ணி ஆண்டவர்ட்ட நான் பேசியிருக்கேன். இது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே நீங்க அவன எனக்கு பதிலா அவன செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவன்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கு. அவன் வந்து இவ்வளோ ஒரு எக்யூப்டா இருக்கான். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ன வச்சுட்டு கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்ட்ட. இதே வேர்ட நான் சொல்லியிருக்கேன். என்ன வச்சுட்டு நீங்க கஷ்டப்படுறீங்க ஆண்டவரே. ஏன்னு சொன்னா, அ வேர்ல்ட்லியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விஷயமும் கிடையாது. சரி, செலக்ட் பண்ணிட்டாரு. அத காப்பாத்திக்கணும்னு பார்த்தாலும், காப்பாத்திக்கிற அளவுக்கும் கிடையாது. விழுந்து விழுந்து எந்திரிப்பேன் பல நேரங்களில. நான்லாம் ஆண்டவர ஏற்றுக்கொண்ட முதல் 10 வருஷம் எத்தன தடவ விழுந்தேன், எத்தன தடவ எந்திரிச்சேன்னே தெரியாது எனக்கு. அவ்வளோ விழுந்திருக்கேன், அவ்வளோ எந்திரிச்சிருக்கேன் நானு. அவர் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் 7, 70 தடவ மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு நம்மள. அவர் 7,000 தடவ மன்னிப்பாரு. 7,00,000 தடவ மன்னிச்சுருவாரு. அந்த அளவுக்கு அது என்ன ரீசன்? எதுக்காக இவ்வளவும்? என்ன நம்மள வச்சு அவர் பண்ண போறாரு? என்ன என்ன இருக்கு? பொதுவா நீங்க ஒரு விஷயத்த வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த நீங்க வாங்கணும்னா, நீங்க குடுக்கிறத விட அது வேல்யூவா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம செலவு பண்ண போறோம். அது நமக்கு அது வேல்யூவா தெரியணும். ஒரு ரூ. 70,000 ரூ. 60,000 குடுத்து ஒரு சவரன் நகை வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு அது இந்த 70,000த்த விட அது வேல்யூவா இருக்கும். மேபி சம்டைம்ஸ் வேல்யூவா பார்த்தா அது குறைவா இருக்கும். பட் உங்க வியூல அது வேல்யூவா தான் இருக்கும். இல்லன்னா நீங்க இத குடுத்து வாங்க மாட்டீங்கல்ல. புரியுது. பட் அப்படி குடுத்து வாங்குறது நம்மள வந்து அவருடைய ஒரே குமாரன குடுத்து என்ன வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இல்லையா? ஆன்சரே கிடையாது அது. ஆ, ஆ அதுதான் ஆன்சர் இல்லங்கிறேன். நான் வந்து ஒண்ணு குடுக்குறேன்னா, அத விட பெஸ்ட் தானே வாங்க தானே அத குடுப்பேன். ஒரு வொர்ஸ்ட்டா வாங்குறதுக்கு எதுக்கு பெஸ்ட்ட குடுக்க போறேன்?
யாருமே பண்ண மாட்டாங்க. யாருமே செய்ய மாட்டாங்கல்ல. ஒரு நீங்க இப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு பையன் நல்ல பையன், ஒரு பையன் கெட்ட பையன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கெட்ட பையனுக்காக நல்ல பையன சாவு குடுப்போமா? வாய்ப்பே இல்ல. நினைக்க கூட மாட்டோம் நம்ம. பல நேரங்கள்ல அப்படி நினைக்க மாட்டோம். ஆனால் ஏன்? இன்னைக்கும் அது கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அதான் பைபிள் ஆன்சர் பண்ணாத ஆன்சர் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத ஒரு கேள்வினா இதா தான் இருக்கும் பைபிள்ல.